நிர்மலா விமலான்னு பேரு. 2 பேரும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான். ஒண்ணு நிர்மலா காலேஜ்ல படிக்குது, ஒண்ணு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது. நம்பர் 21 SN ரெங்கப்ப நாயுடு வீதி. போதுங்களா? வேற ஏதாவது தகவல் வேணுங்களா? போதும் போதும், இதை வெளியே நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். அடிக்கடி இந்த வீதி பக்கம் வரணும்டா. சில்லறை ஏதாச்சும் வேணா கேட்டு வாங்கிக்க. கையே காமிச்சு விட்டுறாதோ. சரிங்க. என்னடா அலங்காரம் எல்லாம் பலமா நடக்குது? ஏதாவது ப்ரோக்ராமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட படம் ரிலீஸ். என்னென்ன தியேட்டர்ல என்னென்ன படம்னு பார்த்து வச்சிருக்கேன். நீ நேரா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. அதுக்குள்ள வெங்கடான வந்துருவான். 3 பேர் ஏதாவது ஒரு ஷோக்கு போயிருவோம். சினிமாவா? சே நேத்து சயின்ஸ் ஷோ, முந்தா நேத்து சயின்ஸ் ஷோ. சினிமாலாம் வேணாண்டா, வேற ஏதாவது ப்ரோக்ராம் சொல்லு. ஒண்ணு பண்ணு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போலாமா? டே, அதை விட ஒரு அருமையான ஐடியா. இன்னைக்கு வந்து உமன்ஸ் பாலிடெக்னிக்ல இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் டே. பக்கத்து வீட்டு பிள்ளை பிடிச்சி 3 டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அமர்க்கலமா இருக்கு, கண்கொள்ளா காட்சி. அதுக்கு போலாமா? காலேஜுக்கா? ஐயோ அங்க வேணாண்டா. என்னோட அண்ணனுங்க அங்க வந்திருப்பானுங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து புத்தர் மாதிரி என்ன எதிர்வானுங்க. உங்க அண்ணம்மா 2 பேர் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் பிள்ளை காலேஜ்ல அவங்களுக்கு என்ன வேலை? இருக்கவனுக்கெல்லாம் இணைஞ்சல் பண்ற மாதிரி. வேணாண்டா, எதுக்கு வெங்கடா வரட்டும். அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம். கொஞ்சம் என்னடா வெங்கடா வர்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் சைக்கிள்ல தான் பெல் ஒண்ணு தவிர்த்து பாக்கி எல்லாமே சத்தம் போடும். என்ன வெங்கடனே, வேலையெல்லாம் முடிஞ்சு வந்துட்டாப்பல் இருக்கு. 5 மணியான சங்கு இருக்குல்ல? ஆமா, நம்ம ஊருக்கு பொருட்காட்சி வருது. நாங்களே எத்தனாம் தேதி? 26ஆம் தேதி நினைக்கிறேன். ஏன் ஸ்டாலாச்சும் போட போறியா? ஆமாண்ணே, ஒரு ஸ்டால் போட்டு உங்க அழகான சைக்கிளை பொது ஜனங்க பார்வைக்கு வச்சா கொஞ்சம் சில்லறை கிடைக்கும்ல. ஏய் குருவா, உனக்கு ஏதோ 900 தடவை சொல்லியாச்சு. இந்த குசும்பலாம் நம்ம கிட்ட வேண்டாம். நான் எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கோவம் வந்து சாத்தினாலும் சாத்தி போடுவான். அம்மா சரி சரி விடுங்க, கோச்சிக்காதீங்க. உங்க தாத்தா கூட இதே சைக்கிளை வச்சிருந்தாரு, உங்க அப்பாவும் இதே வச்சிருந்தாரு, நீங்களும் இதே சைக்கிளை தானே வச்சிருக்கீங்க. ஏய், ஒரு நாளைக்கு நீ உதவாங்க விட மாட்டேடா. டேய், பாத்துக்கிறேன் உன்னை. கேட்டு நான் கூட குடு 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 எடுத்துக்கோ. சிரிப்பு என்ன வேண்டிய இருக்கு? சிரிப்பு சிகரெட் வாங்குறது சிரிப்பா? நீங்களும் சிகரெட் வாங்குறது இல்லையா? இல்ல இல்ல, அதுக்கு சிரிக்கல. வெளியே குருவாவும் சைக்கிளை பார்த்து ஏதோ பொருட்காட்சி இருக்காச்சுன்னு சொன்னானே, அதுக்கு தான். ஆமாண்டா, எங்களுக்கு வசதி இல்ல, இருக்கிறத வச்சுதான் காலம் பண்ண வேண்டியிருக்கு. இதுல கிண்டல் என்ன வேண்டியிருக்கு? கிண்டல் கோவிச்சுக்காதரா. பின்ன பின்ன வேலையை விட்டோன்னு வீட்டுக்கு கூட போகாம இவனை பார்க்க வரான் பாரு, அந்த திமிர்றா அவனுக்கு. சரி விடுறா டே, சும்மா ஏதோ விளையாட்டுக்கா சொன்னா அதுக்காக மூஞ்சி மூணு வச்சுட்டா படுறா. இப்ப என்ன ப்ரோக்ராம் சொல்லு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் சினிமாவுக்கு போலாங்கிறான், அவன் வேண்டாங்கிறான். என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியாது. எங்கேயோ போங்க, நான் வரல. டேய், உடனே கொஞ்சம் முன்னு வச்சுக்குவே, கொஞ்சம் சரிடா. டேய் சொல்றா டே. சரிடா, காந்திபுரம் 3ஆம் நம்பர் வீதிக்கு போலாம். என்ன அங்க வீட்டுக்கு வீடு 15 வயசு, 16 வயசு, 17 வயசு. ஆஹா, அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு வாசத்தை அடிச்சு கோலம் போறதுக்கு அப்படி வாசப்பட்டு இறங்கி வரும் பாரு, அந்த அழகு இருக்குதே, கண்கொள்ளா காட்சிடா. அடா 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 அடா, இங்க பாக்குறதா அங்க பாக்குறதா, இத பாக்குறதா அத பாக்குறதா. எனக்கு மட்டும் வீடு இந்த ஏரியாவில இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அட வீடு இங்க இல்லாட்டி போகுது, இங்க இருக்கிற யாரோ ஒரு பொண்ணோட அண்ணன் நமக்கு தோஸ்தா இருந்திருந்தா அவன் ஒருத்தனை வச்சு எல்லா பிள்ளைகளையும் சுத்தி இருக்கலாமே. சரி சரி, சும்மா பேசினா பத்தாது பிரதர். ஒவ்வொரு வீட்லயும் போய் நின்று ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் 2 வார்த்தை பேசிட்டு போறோம். என்ன? வேண்டாண்டா, இது காந்திபுரம் ஏரியா, ரவுடிங்க ஏரியா. கொஞ்சம் ஏமாந்த முதல்ல டின்னு கட்டி விட்டுடுவானுங்க. அழகா பாப்போம், பேசாம போயிடுவோம். இவன் ஒரு தொடர் நினைக்கிற. ஏன்னா பேசுதானே போய் கண்ணே மணியே முத்தேனா பேச போறான். அழகா போய் நின்று பேசுவோம். அவங்க எல்லாம் நம்மளை பார்த்து ஐயோ பாவம், அப்பாவிங்க, உலகம் தெரியாதவங்க, இன்னசென்ட் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செட்டப்பா பேசுவோம். புரியுதா? என்னடா முதல்ல நீ போய் பேசுறியா? ஓகே. இந்த 14ஆம் நம்பர் வீட்டுல அருமையான கிளி இருக்குது. என்ன பேசணும் ஏது பேசணும் ஐடியா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாரு, நீ இவங்கிட்ட முதலே சொல்லி வச்சிரு. அங்க வந்து கெக்கேன்னு சிரிச்சா அப்புறம் காரியம் கேட்டு போயிடும். டே கூஸ்கோயடு, அங்க வந்து ஏதாவது சிரிச்சு கிரிச்சு எங்கிட்ட அடி வாங்காத. இவன் எப்படி ஆக்ட் பண்ணானோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன நட. என்னடி கோலம் போடுற? ஏதோ போறேன், நின்னு வேடிக்கை பாரு. கோலம் போடுற லட்சணம் தெரியாதா? உங்க லட்சணத்துக்கு என் கோலம் நல்லா அழகாவே இருக்கு. அன்னைக்குதான் போட்டி எங்க வீட்டாண்ட கோலம். இப்ப பாரு. சரி சரி தள்ளு, நான் போடுறேன் கோலம். வேணா எந்திரிச்சு போடி. நான் ஒரு பக்கம் போடுறேன், நீ ஒரு பக்கம் போடு. வேணா எந்திரிச்சு போடி. ஐயோ, அவங்க அப்பாவை கூப்பிடுறாரு. ஓடிடலண்டா. தைரியமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
டேய் நம்ம 2 பேரும் ஓடிடலாம்டா. டேய் சும்மா அடி வாங்க, அவன் மட்டும் அடி வாங்குறது எல்லாருமே சேர்ந்து வாங்குவோம். பேசாம இரு. பயமா இருக்குடா. டேய் சும்மா தைரியமா. அவங்க அப்பா. வணக்கம் சார். சீதாராமன் இருக்காருங்களா? சீதாராமனா? பிஏபிஎல். பிஏபிஎல்? ஆமா சார், சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல். சீதாராமன் வக்கீல் பிஏபிஎல் அப்படி யாரும் இல்லப்பா. ஜானகிராமன் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் தான். சார் இது 14 நம்பர் வீடு தானே சார்? ஆமா காந்தி ஒன்று தானே சார்? ஆமா. சார் இதே வீடு தான் சார். வக்கீல் சீதாராமன் கூட கேசிசிமா வர சொல்லி விசிட்டிங் கார்டு கூட எங்களோட அந்த விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துருந்தாரு சார். 14ஆம் நம்பர் சரி, காந்திபுரம் சரி. எந்த வீதி? 2 நம்பர் தான் சார். இது 3ஆம் நம்பர் வீதிப்பா. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? அட்ரஸ் கொடுத்தா ஒழுங்கா வச்சுக்க முடியல? அட்ரஸ் கொடுத்து உங்க வச்சு முடியல. விடுங்கப்பா. அதுக்கு இல்ல சார், உங்க டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல. ஆமா, இந்த 2ஆம் நம்பர் வீதிக்கு எப்படி போகணும்? இப்படி நேரா போய் சோத்தாங்கை பக்கம் திரும்பினா பீச்சாங்கையில ஒரு மளிகை கடை இருக்கு. அது பக்கத்துல தான் 2ஆம் நம்பர் வீதி. மளிகை கடை சிறுசுங்களா பெருசுங்களா? ஏதோ சுமாரான கடைப்பா. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. அப்ப நீங்க போங்க. ஓரமா போங்க. பாத்து. டேய் அப்பா வெங்கடா, உன்னை என்னமோ நினைச்சேன்டா. கொஞ்சம் ஏமாந்து அடி வாங்கி கொடுத்துருப்படா. டேய் இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணடா. வணக்கங்க. வணக்கங்க. என்ன நாங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாப்பநாயக்கம் பாளையத்துல இருந்து வரோம். பாப்பநாயக்கம் பாளையத்துல ஒரு கோயில் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த டேய் சொல்லுங்கடா. முத்துமாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குங்க. அதுக்கு 11வது ஆண்டு விழா கொண்டாட போறோம். அது கொஞ்சம் சிறப்பா செய்யலான்ட்டு டொனேஷனுக்காக வந்தேங்க. ஆமா, தினம் 1000 பேர் டொனேஷன் வருவீங்க. கடைசியில வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிடுவீங்க. நாங்கெல்லாம் அப்படி செய்ய மாட்டோங்க. நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்களை பத்தி தெரியாது உங்களுக்கு. நீ 4 பேருக்கு விசாரிச்சு பாருங்க. ரொம்ப தங்கமான பசங்க. இவன் வெங்கிட்டு, நான் பழனிசாமி, இவன் வந்து ராஜேந்திரன். ரொம்ப அடக்கமான பசங்க. டொனேஷன் கொஞ்சம் இருங்க. பாட்டி என்னமோ கேக்குறாங்க பாரு. வணக்கம் பாட்டி. வணக்கம். யாருப்பா? பாப்பநாயக்கம் பாளையத்துல கோயில் திருவிழா கொண்டாடுறோம் பாட்டி. அதுக்கு டொனேஷன் வேணும். இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குதே. இந்த காலத்துல பெரியவங்க எங்க சாமி கும்பிடுறாங்க? எங்களை மாதிரி சின்ன பசங்க தானே கும்பிடுறாங்க. கலிகாலம் பாருங்க, எல்லாமே மாறி போச்சு. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏதோ உங்க பிரியம் போல 1, 2, 3 சௌரியமானது கொடுங்க. ஐயோ பாவம், வெயில்ல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆளுக்கு 1 2 எடுத்துங்க. இந்தாங்கப்பா, பாதி உண்டியல்ல போடுங்க, பாதி காசு சாப்பிடுங்க. சரி கூடுறா. பேனா கொடுத்தீங்கன்னா ரசீது. ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ரசீது எல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. நீங்க எல்லாத்தையும் உண்டியல்ல போட்டா ரசீது வாங்கணும். பாதி தானே போட போறீங்க. சரி அப்ப போயிட்டு வரேங்க. தம்பி, எப்படியும் 3 ரூபா கிடைச்சிருக்கு. டீ சாப்பிடல. சும்மா ரெடே, இவன் என்ன சாப்பிடறதா இருப்பான். அந்த வீட்டுல பேசும்போது கை காலம் விடங்குது. எங்க மாட்டிக்கும் போது எனக்கு அலர்ஜி ஆயிருச்சு. சரி பையன். ஆமாண்டா, நீ வாய் பேசுறதுக்கு என்ன? நீ போய் பேசி பார்க்கலாம். ஆமா, எங்களை வச்சுக்கிட்டு போட்டு நீ சும்மா இருக்கிய. இந்த பாரு, இந்த கதையெல்லாம் வேண்டாம். அது பாரு, அந்த ரைட் சைடுல 3ஆவது வீட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாரு, அவ கூட நீ பேசுற. டேய், அத கண்ணிலேயே பார்க்க முடியல. போய் அதுகிட்ட போய் பேச சொல்றீங்களே. இந்த கதையெல்லாம் வேண்டாம், நீ போய் பேசு. டேய், கண்டிப்பா நீ போய் பேசணும். அதுவும் தனியா பேசணும். போடா, போய் பேசுடா. போடா. சரி இரு, போறேன். ஏதாவது அடி கொடுக்குற மாதிரி ஆபத்தான சீக்வன்ஸ் இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து காப்பாத்துங்க. என்ன? போ. புஸ்தகம் படிக்கிறீங்க? என்ன புஸ்தகம்? அப்பா, அம்மா, பாட்டி, ஐயோ. சரி, அடி விழுந்துடும். சரி, நாம ஓடிடலாம். ரெடி? பாதுக்கு போ, மகாபலி தப்புடா. தங்கச்சியா? யார் என் தங்கச்சி? உள்ள போச்சு தங்கச்சி. தங்கச்சியா? நான் என்ன பண்ணியாது? என்னங்க இது? தெரியலையே. உள்ள போச்சு என் தங்கச்சி. டேய், அவன் என்னமோ பிளான் பண்ணிட்டான்டா. தப்பிச்சுட்டான்டா. இனி அடி வாங்க மாட்டான். 6 மாசம் முன்னால என் தங்கச்சி பேரூர் ஆத்துல ஆடி பெருக்கன்னைக்கு குளிக்க போச்சுங்க. ஆத்துல குளிக்க போன என் தங்கச்சி ஆத்தோட போயிருச்சுங்க. என்னங்க நம்ம பொண்ணு அவர் தங்கச்சி போல இருக்குமாங்க? என்ன இருந்தாலும் பாசம் விட்டு போகுங்களா? உங்க பொண்ணு மாதிரியே இருக்குங்க என் தங்கச்சியும். அதான் உங்க பொண்ண பார்த்த உடனே என் தங்கச்சி ஞாபகம். ஐயோ ஐயோ என் தங்கச்சி
உடனே அழக ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டிட்டு போப்பா. வாடா வாடா போலாம். கூட்டிட்டு போப்பா. இருக்குடா டேய். சார் ஒரே ஒரு தடவை என் தங்கச்சியை பாத்துக்கிற கொஞ்சம் வர சொல்லுங்க சார். கூப்பிடு ஜானகி மாமா. ஜானகி இருக்குடா டேய். மாமா. சீக்கிரம் ஆமா. நீங்களும் இன்னொரு தடவை பாத்துக்கோங்க. அழாதப்பா அழாத. தங்கச்சி தங்கச்சி ஐயோ தங்கச்சி. முருகா அப்பனே விநாயகா முப்பாத்தம்மனே இறைவா எல்லாம் நின் செய்யப்பா. இறைவா இறைவா கவனி சிறப்பா. டேய் நீங்க ரெண்டு பேரும் அந்த கடையில ஓரமா நின்னு ஒரு தம் அடிச்சுட்டுங்க. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். டேய் உன்னை பார்த்தா சிரிக்குது, என்ன பார்த்துதான் சிரிக்குது. இருங்க வரேன். டேய் வாடா. உங்க ரெண்டு பேருக்கு கொஞ்சமா அறிய வேண்டாமாடா? ஒரு பொண்ணு யாரை பார்த்து சிரிக்கிறான்னு தெரிய வேண்டாம்? என்ன பார்த்து சிரிக்கிறா? நீங்க அப்படி ஓரமா நில்லுங்க, நான் போய் பேசிட்டு வரேன். டேய் என்ன என்ன நீ பாட்டுல போயிட்டே இருக்கிற? 3 பேருமே போவோம். அந்த பிள்ளைகிட்ட கேப்ப யாரை பார்த்து சிரிச்சான்னு ஃபைனல் பண்ணிட்டு 2 பேரும் ஒதுக்கிவோம். புரியுதா? ஓகே. நர்றா. அந்த விஷயத்துல எங்க வீட்டுக்காரர் கரெக்டா தான் இருப்பாரு. அந்த ஒரு விஷயத்திலேயாவது கரெக்டா இருக்கிறானே, அது வரைக்கும் போதும். என்னடா 5 மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர? இன்னைக்கு ஒழுங்கா பாடம் படிச்சியா? ஒண்ணு இல்லடா, நீ கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ். கிளாஸ்ல காட்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்து. இல்ல எழுத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடித்தனம் வந்திருக்காங்க. அதுல ஒரு 16-17 வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போல இருக்கு. அதான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கும் போதே எனக்கு டவுட்ரா. நல்ல கிளியா? நீ பாத்தியா? மாப்பிள்ள இந்தாங்க. இங்க விளையாடுங்க, உள்ள போங்க. என்னடா ஏத்து வீட்டையே பாத்துட்டு இருக்கீங்க? புதுசா குடி வந்திருக்காங்களே, பொண்ணு வச்சிருக்கா? எப்படி அவளை கரெக்டா சொல்ற? இல்லன்னா எந்த பார்வை பார்க்க மாட்டீங்களே? யாரா அவன் ஜிப்பா போட்டுட்டு ஜெமினேஷன் மாதிரி? அட அந்த ஆள் ஏதோ ஹிந்தி பண்ணிட்டு போல இருக்கு. அநேகமா அந்த ஆள் பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பக்கத்துல ஒருத்தன் நீல வண்டி ஆட்டம் மேய்ச்சி வச்சிருக்கானே, அது அந்த ஹிந்தி பண்ணிட்டுக்கு அப்பான்னு நினைக்கிறேன். பொண்ணு என்ன கலரு, என்ன சைஸ், தேருமா தேராதா? யாரா இவன்? நாங்களே இன்னும் பொண்ணை பார்க்கல, அதுக்குதான் தவம் இருக்கிறோம். மாப்பிள்ள சாப்பிட்டு நிக்கிறீங்களா? குடிங்க குடிங்க. இன்னைக்கு பூரா வராது போல இருக்கு. ஏய், இன்னும் பார்த்த புண்ணியம் இல்ல. பேசாம உங்க வீட்டுக்குள்ள போவோம். அங்க இருந்து ஜன்னல் வழியா பார்த்தா நல்லா அங்க நடக்கிறதெல்லாம் தெரியுண்டா. கரெக்டா கரையார் வரைக்கும் நமக்கு இந்த ஐடியா வரல பாத்தியா? வா 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 வா. நட நட. மறக்காத டே. சரியாவே தெரியல. இதுல எல்லாம் ரொம்ப வேக்கியானமா இருப்பான். ராஜேந்திரா, பழனிசாமி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும். வேலை வெட்டி வேற இல்லையாச்சா, ஜன்னட்டே எப்பவும் உட்காந்துக்குவான். சரி போதுண்டா, நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத. ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். நீ வேலைக்கு போறதை விட்டுற போறேன், இவன் காலேஜுக்கு போறதை விட்டுற போறான். விவசாய கட்ட வண்டிக்காரனா இருப்பான் போல் இருக்கு. நேரங்காலம் கிடையாதா? எனக்கு வர எரிச்சலுக்கு அவனே. பதட்டப்படாத. எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கத்தான் போறோம். கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான். ஆனா லேட் ஆன இன்னொன்னு தெரியுமோ, எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல ஃபிகரா தான் இருக்கும். வந்துருச்சு. என்ன புலப்படாது? காலைல இருந்து இப்படியே உட்காந்துட்டு போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருவோமா? காஃபி என்னடா காஃபி? காலையில உட்காந்துருக்கு, நான் ஆளை பார்க்கல. காஃபி ஆமா காஃபி. ஏண்டா நான் நீ போயிட்டு வரலாமா? ஆளை பார்க்காம நான் வரமாட்டேன். எப்ப வர்றது, எப்ப நாம பாக்குறது? பாப்போம் பாப்போம். வந்துருச்சு.
அண்ணன் பெருசா என் கூட சண்டைக்கு வந்தானே, நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட? இனிமே இங்க வராதுன்னு சொல்லல? நடங்க வெளியே 2 பேரும். நீங்க 2 பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல இல்லாத கெட்ட பழத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க. என் பிள்ளை சிவனையும் வீட்டுல படுத்து கிடக்குறான். கடைசியில பேர் என்னடானா என் பிள்ளையோட சேர்ந்தவங்க நீங்க 2 பேரும் கட்டுப்பட்டு ஊர்ல எல்லாம் சொல்றாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க, அப்புறம் தெரியும். ஏண்டா அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் வீட்டுல தான்மா படுத்து கிடந்தேன், அவங்க தான் வந்து இங்க சேர்ந்தாங்க. பாத்தீங்களா? நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். என்ன டெய்லி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு டிசைனா வர்றான். ஒருவேளை ஏத்து விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டா, இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராம கட் பண்ணணும். என்னடா நேரத்திலே எந்திரிச்சிட்டேன்? ஆமா, தூக்கம் வரல, அதான் எந்திரிச்சிட்டேன். நீ காலேஜ் போல? ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே ரம்பண்டா அறுப்பாங்க. 10 மணிக்கு மேல போலான்னு வந்துட்டேன். சரி சரி, ஏன் இங்க நின்றுட்டு நட, உள்ள போய் ஜன்னல் கிட்ட உட்காருவோம். இல்ல, என்ன ஒரு இடத்துல வேலைக்கு வர சொல்லிக்கிறாங்க, அங்க போகணும். என்னடா அது புதுசா இன்னைக்கு வேலைக்கு போறேங்கிற? ஆமா, எத்தனை நாளைக்கு சும்மாவே சுத்திட்டு இருக்கிறது? நீ காலேஜுக்கு போற, வெங்கடாவன் வேலைக்கு போறேன், நான் மட்டும் சும்மாவே சுத்திட்டு இருந்தா வீட்டுல திட்ட மாட்டாங்க? ஏதோ இப்பவாவது புது வந்தது. சரி சரி, சாவி கொடு. நான் போய் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன். போகும்போது பூட்டி சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போ. தப்பா நினைச்சுக்காத ராஜேந்திரா, நான் சாவியை கொடுத்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். ஜன்னல் கிட்ட உட்காந்து எழுத்து வீட்டு பிள்ளைய கலாட்டா பண்ணுவேன். அவங்க ஏதாவது எங்க வீட்டுல ரிப்போர்ட் பண்ண, அது குடியிருக்க இடத்துல அவ்வளவு நல்லா இருக்காது. சாரி. என்னடா திடீர்னு முத்திராயிட்ட? இதே வீதியில இதுக்கு முன்னாடி நாம எத்தனை பேர்த்த கலாட்டா பண்ணிருப்போம். அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இப்ப என்னமோ புதுசா காரணம் சொல்றியே, என்னடா விஷயம்? அதுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லையாடா? இது நேரம் எழுத்து விடு. நீ பாட்டு ஏதாவது கலாட்டா பண்ணி எங்க அப்பாட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணா நீ பதில் சொல்லியா, நான் பதில் சொல்றதா? டேய் என்னமோ உங்க அப்பாவுக்கு என்ன பயந்துக்கிற மாதிரி. இப்ப சாவி தரப்போறியா இல்லையா? இல்லடா, என்னால முடியாது, மன்னிச்சு. என்னடா 2 பேரும் உருண்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனை சொல்ற? என்ன? டேய் சார் திடீர்னு மகாத்மா ஆயிட்டாருடா. இத்தனை நாளா சாவி கொடுத்துட்டு இருந்தா, இன்னைக்கு கேட்டா தர மாட்டேங்கிறா. என் மேல நம்பிக்கை இல்லையா? என்னடா அப்படியா சொன்னேன்? டேய், நீயே கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு. இவன் பாட்டு ஜன்னல் கிட்ட உட்காந்து எழுத்து வீட்டு பிள்ளை ஏதாவது கலாட்டா பண்ணி அவன் வந்து ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகுறது? உன் வீடு இப்படி இருந்தா நீயே இந்த மாதிரி ஒத்துக்கியாடா? எதிர் வீட்டு பொண்ணு நிச்சயமா பழனிசாமி லவ் பண்ண போறதில்ல. ஏன்னா அவன் வேலை வெட்டி இல்லாதவன். ஆனா ராஜேந்திரன் ஸ்கூட்டர்லாம் வச்சிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு அதை பார்த்து மயங்கிட்டா, எதுக்கும் ராஜேந்திரன் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. டேய் ராஜேந்திரா, அவன் நிலைமையில நீ இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அவன் சரி நியாயம் உனக்கே தெரியும். அவனை ஏன்டா வீணா சங்கடப்படுற? பேசாம காலேஜுக்கு போடா. அது சரி, 2 பேரும் கவுண்டருங்க. அப்ப எனக்கு எனத்தோட தானே சேரும். டேய், நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன், என்ன பத்தி எது பேசினாலும் தாங்கிக்குவேன். அனாவசியமே ஜாதி எழுத்தினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய் சும்மா சொல்லடா, அதுக்கு போய் கோச்சுக்கிறேன். எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு. 1 மணிக்கெல்லாம் வந்துருவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே இரு, நான் வரேன். டேய் எனக்கு கூட மதியானம் லீவுடா. 1 மணிக்கு தாண்டு வந்துடுறேன். வீட்ல இரு, எங்கேயும் போயிடாது. என்ன வரட்டா? வரேன்டா. டேய் நீ வேலைக்கு போகணும்னு சொன்னல? இல்ல, அது எனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. நான் நடந்து போய்க்கிறேன், நீ போப்பா, நீ காலேஜுக்கு போ. வாடா உன்னடா. இல்ல, நான் நடந்து போய்க்கிறேன், நீ போடா. வாடா. டேய், இங்கே அடுத்து நிறுத்து. இந்த கம்பெனி தான் வேலைக்கு வரணும். அந்த கம்பெனி? ஆமா. நிஜமாவா? ஆமாண்ணே, நிஜமா தான். நீங்க தான். சரி, மத்தியானம் 1 மணிக்கு சரி. வீட்டுல இரு. மணி 1 ஆச்சுமா. டேய்
எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு. 1 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். எங்கேயும் போயிடாத, வீட்லயே.